அவர் என்ன சொன்னாலும் சரி நீங்க கேட்டுக்கிட்டு ஒரு அடிமை போல வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுங்க. மாறாக உங்களுக்கு காதல்ல பிளவுதல் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால, நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை கூட ஈஸியாக சுலபமாக செய்து முடிக்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நமது கடகராசிக்கு, அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் 17 முதல் 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி நண்பர்களுக்கான வார ராசி பலன்களை பார்க்க போறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்களை காணும்போது, முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. இறுதி மாற்றமாக மூன்றாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கிறது. ஸோ இந்த மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி என்பர்களுக்கு பல செயல்பாடுகளை நீங்கள் செய்வதற்கு உங்களது விருப்பம் போல் சுதந்திரம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால சுதந்திரமா செயல்பட்டு நீங்கள் இந்த வாரம் நல்ல உற்சாகத்தை நீங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அமையுதுங்க. சில காரியங்கள் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியல அப்படின்னா அந்த பிறகு செய்யலாம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு சிரமமும் இன்றி கைக்கு வந்து சேரக்கூடிய பண வரவுகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தாலும், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மனசுல சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அது சரியாகி விடுங்க. சில இடையூறுகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். பொறுமையாக இருங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் கடவுள் என்ற 3 எழுத்து மந்திரத்தை வழிபட்டு நீங்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழலை தவிர்ப்பதற்கு மனசுல கொஞ்சம் நல்ல ஒரு பிளானை நீங்க ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். புதிய ஐடியாக்களை நீங்க யோசித்து செயல்படுத்துவது நல்லதுங்க. அந்த மாதிரி ஐடியாக்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில பேர் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்துவீங்க. பெண்கள் மூலமாக இந்த வாரம் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த பெண் வழி பிரச்சனைகள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த வாரம். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கிறதுனால மன நிம்மதி பெருகும். பெரிய பெரிய விஐபி ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதனால அந்த ஒத்துழைப்புகள் மூலமாக பல அரிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நீங்கள் கட்டக்கூடிய வீட்டை அல்லது கட்டிய வீட்டை பழுதுபார்க்கறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்ட பெண்டிங்கான வேலைகள்லாம் இந்த வாரம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. கவர்மெண்ட் தொடர்பான துறையில வேலை செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய நாட்பட்ட நோய்கள்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆடம்பரமான சில பொருட்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக காணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எந்த செலவு அவசியம், எது அனாவசிய செலவுன்னு வகைப்படுத்தி நீங்க செலவு பண்றது நல்லது. மேலும் நீங்க இருக்கக்கூடிய பொருட்களையே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. புதிதாக ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ணிட்டு தாங்க நீங்க வாங்கணும். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இழுபறியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என எல்லாருக்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பெண்டிங் பணமெல்லாம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபுட்டு சம்பந்தமான அரசு தொடர்பான விஷயங்கள், ஃபுட்டு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த தொழில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. மனசுல பல விதமான புதிய சிந்தனைகள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோடு இப்போதே இணைந்தீர்கள். ஏன்னா அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்க நம்புவீங்க. நவீனமான சில கருவிகளை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களது பணிகளை விரைவாக செய்து கொடுத்து கஸ்டமர் கிட்ட நீங்க நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக தொழில் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்களது வாடிக்கையாளர்களுடைய பாராட்டுகளையும் நல்ல புகழையும் நீங்கள் பெற்று நல்ல வியாபாரத்தை சம்பந்தமான விஷயங்களை நீங்க முன்னேற்றம் அதிகமாக பெற முடியுங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நன்றாக
நன்றாக தொழில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்கள் புதிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. உங்க தொழில்ல புதிய புதிய பார்ட்னரை நீங்க சேர்க்கறதுக்கு நீங்க ஆலோசனை செய்யலாம். எதனால அப்படி உங்களுக்கு ஆலோசனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பார்ட்னர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்த மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, புதிய பார்ட்னரை சேர்க்கலாமா நீங்க யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தமான அந்த டல்னஸ் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாரமாக அமையுதுங்க. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக குறையக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம். மிகச்சிறப்பான ஒரு வாரங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. உத்தியோகத்துல அலுவலக பணியில பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுனால பாதியில பண பிரச்சனைகளால நிறுத்தி வைத்திருந்த சில வேலைகளை நீங்கள் இப்போ தொடர்ந்து செய்து உங்களோட பிரச்சனைகள் சமாளிக்க முடியும் நண்பர்களே. ஸோ உங்க வேலையில நீங்க அதிகமான கவனத்தை செலுத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு கைக்கு தேவையான பணம் சேரும். அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைங்க. சக பணியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அமையுங்க. வெளிநாடு போயிட்டு பணிபுரிய விரும்பணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்காம தத்தளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்றது அவ்வளவு உசிதமாக இல்லைங்க. வெளிநாடு தொடர்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக விசாரித்து நிதானித்து செயல்படுத்தணும். அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கு. இல்லைன்னா வெளிநாடு போயிட்டு நீங்க பாஷை தெரியாத ஊர்ல, மொழி தெரியாத ஊர்ல, யாரும் நண்பர்களே இல்லாத ஊர்ல போயிட்டு நீங்க தத்தளிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை தவிர்த்துவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் விசாரித்து நீங்க வெளிநாடு போறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணியில உயரதிகாரிகளுடைய வெறுப்புக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்குங்க. அதனால உயர் அதிகாரிகிட்ட நீங்க பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அளவுக்கு அதிகமான அட்வான்டேஜை நீங்க அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் எடுத்துக்க கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால உங்களை கேட்காமலேயே சில உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணியில நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய வாரங்க. அதனால அலுவலக பணிகள்ல நீங்கள் கொஞ்சம் உயரதிகாரிகிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும். உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக, உதவிகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களது மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவழிக்க முடியுமான்றதை எப்பவுமே நீங்க யோசித்து தாங்க செயல்படணும். ஏன்னா முடிந்த வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்க காதலர் கூட. அப்பொழுதுதான் உங்களுக்கு காதல்ல சில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. சில நியாயமில்லாத கோரிக்கையை உங்களது காதலர் இப்பொழுது உங்ககிட்ட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. நீங்கள் உங்க காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு டென்ஷன் ஆகி நீங்க தவறுதலாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, உங்களுடைய நிலைத்தன்மை என்னங்கிறத நீங்க உட்கார்ந்து பேசி உங்க காதலருக்கு முழுமையாக நீங்க விளக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ உங்களுக்கு என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் விளக்கமாக கூறி உங்களது காதலரை இந்த வாரம் நீங்கள் சமாதானப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா உங்க காதலருடைய தேவையில்லாத ஆசைகளுக்கெல்லாம் நீங்க அடிபணியக்கூடாது. அந்த மாதிரி அடிபணியாமல் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லதுங்க. காதல் வாழ்க்கையில அது மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு நீண்டகால அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுலபமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், நிறைய பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சால்வ் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க முடியுங்க. உங்களுடைய மூத்த குடும்ப உறுப்பினர்களான பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி போன்றவர்களோட உடல் ஆரோக்கியத்துல இப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்பொழுது சில போட்டி தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தயாராகி வரக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையும். உங்களது கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறதுனால உங்களது எஃபர்ட் நீங்க தொடர்ந்து போடுங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அதிகமான அளவிற்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. எனவே உங்களது விருப்பப்படி நீங்கள் நிறைவேறுவதற்கு கடினமான உழைப்பு தேவைப்படும். அதை தயங்காமல் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் போடுங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமான சில தலைப்புகளை நீங்கள் உங்களது பெற்றோர்கள் அல்லது உங்களது ஆசிரியர்களிடம் நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த புரியாத விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய உங்க ஆசிரியர்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. கூடவே உங்க பெற்றோர்களுடைய உதவியை நீங்கள் பெறலாம். உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வாரம் நீங்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதல் முன்னேற்றத்தை அடைய முடியுங்க. கடினமான பாடங்களை கூட நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஷார்ட்கட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே முயற்சி செய்து பாருங்கள். இந்த வாரம் படிப்புல உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த வாரம் சனிக்கிழமையான போதும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லதுங்க. எப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமானையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல, வீடியோ பிடிச்சிருந்தாலுமே நிறைய நண்பர்கள் வந்து லைக் பட்டன் அழுத்துறதே இல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்க சிறப்பாக எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து முயற்சிகள் மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்காக தான் நாங்க உழைக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மிக முக்கியமாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கலாம். நீங்க தினசரி வீடியோக்களை மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன் டைம்ல சுட சுட பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விடுவது ரொம்ப காரணமாக உங்களுக்கு அமையும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற வீடியோல தினசரி வீடியோகளையும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.